வணக்கம் மக்களே. இன்றைய தினம் பெரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற சில விடயங்கள் பற்றி பார்க்க போகின்றோம். அந்த வகையில் டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு பல்வேறு நாடுகளின் பொருளாதாரத்திலும் பேரளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கனடாவிற்கு எதிரான தண்டனை வரி விதிப்பு என்று ஆரம்பிக்கப்பட்ட வரி விதிப்பு நேரடியாக மற்றும் மறைமுகமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவினுடைய போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் உச்சத்தை எட்டியிருப்பதன் காரணமாக அமெரிக்காவின் தண்டனை வரி விதிப்பிலிருந்து இறுதி நேரத்திலாவது இது தப்பும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 25% ஆட்டோமொபைல் டேக்ஸ் கடுமையான எதிர்வினை தாக்கத்தினை கனடாவின் பொருளாதாரத்திலும் மற்றும் வேலைவாய்ப்பிலும் ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த பக்கமாக கனடாவினுடைய தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளினுடைய போக்கினை எடுத்து பார்த்தால் பொலிவுரையினுடைய கருத்துக்கள் கனடாவிலே முக்கிய பேசுபொருளாக மாறியுள்ளது. டொனால்ட் ட்ரம்பின் வரி விதிப்பு திட்டத்திற்கு எதிரான குறிவைக்கப்பட்ட எதிர்ப்பன வரிகள் உடனடியாக அமுல்படுத்தப்பட வேண்டும் என்று முக்கிய கோரிக்கையாக முன்வைத்துள்ளார். இது முன்பு ஆதரித்த $1 $1 என்கின்ற முறைமையிலிருந்து முழுமையாக வேறுபட்ட ஒரு வரி விதிப்பு முறையாக காணப்படுகின்றது. அடுத்ததாக பாரம்பரிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார நடவடிக்கைகள் என்கின்ற தொனிப்பொருளின் அடிப்படையில் பாதிக்கப்படுகின்ற மற்றும் பாதுகாக்கப்பட வேண்டிய துறைகளுக்கு தற்காலிக கடன் திட்டம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். மேலும் கனடாவினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கமாக CUSMA ஒப்பந்தம் மீள விவாதிக்கப்படும் எனவும் வாக்குறுதி வழங்கியுள்ளார். இதற்கு மேலதிகமாக கனடா மற்றும் அமெரிக்க வர்த்தக ஒப்பந்தத்திலிருந்து கிடைக்கப்பெறுகின்ற முழுமையான வருவாய்கள் கனடாவினுடைய இராணுவத்தின் பாதுகாப்பிற்கும் அவருடைய நலனோம்பு நடவடிக்கைகளுக்குமாக ஒதுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். இதைவிட மேலதிகமாக அமெரிக்காவினுடைய புதிய வர்த்தக நடவடிக்கைகளின் பொழுது கனடாவினுடைய இறைமையினை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொள்வேன். எந்த சந்தர்ப்பத்திலும் கனடாவின் பணம், நிலம், மொழி, இயற்கை வளங்கள், விவசாயிகளின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் எனவும் உறுதி வழங்கியுள்ளார். நவீன பாதுகாப்பு ஒப்பந்தம் உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கு அனுப்பப்படுகின்ற நீர், கச்சா எண்ணெய், விவசாய உற்பத்திகள் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தப்படும் எனவும் கூறியுள்ளார். பொலிவுரையினுடைய கூட்டு அரசியல்வாதிகள் பலரின் கருத்து பை கனேடியன் சட்டம் மூலம் கொண்டுவரப்பட வேண்டும் மற்றும் பசுமை தொழில்நுட்ப முதலீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்பதாக காணப்படுகின்றது. பொலிவுரை மற்றும் கூட்டு அரசியல்வாதிகளினுடைய விஞ்ஞாபனங்கள் அவர்கள் தரப்பிற்கு கனேடிய தேசியவாத சிந்தனை உடையவர்களுடைய வாக்குகளை அள்ளி வழங்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்ப்பதற்கு தமிழ் கீர்த்தி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு எங்களுடைய வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யுங்கள். நன்றி. நாம் தமிழர்கள், நாம் கனேடியர்கள். இது எங்களுடைய தமிழ் கீற்று.